வணக்கம் சகோ. சட்டமன்ற தேர்தல் வருது, யாருக்காக ஓட்டு போடுவீங்க? நான் டிவி தான் போடலான்னு. டிவி கேக்கா? ஆமா. எதனால? என்ன இப்ப எல்லாமே முடிஞ்சு புதுசா வந்தவங்களுக்கு சான்ஸ் வந்து இப்ப ஸ்டாலின் ஆட்சியில் என்ன பண்ணாரு சொல்லுங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஓட்டு போட போறது நீங்க. என்ன குத்தம் கண்டீங்க? எதனால அவங்கள வேண்டான்றீங்க? நீங்க தான் சொல்லணும். இப்ப பாருங்க, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு தரணும், சரிங்களா? இந்த பழசா வைக்கிறவங்க அவங்களால வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ண போறோம்? எத்தனை பேர் தருமபுரி பண்ற எல்லாமே மத்த எல்லா ஊர்லயும் என்ன நடந்திருக்கு எல்லாம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா இல்லையா? புதுசா யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு போலாமே, ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன நல்லது செய்ய போறாங்க அவங்க? நல்ல செய்றாங்களா? ஒரு வாய்ப்பு புதுசா வராங்கல்ல, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். புதுசா வராங்கன்றதுக்காக மட்டும் ஓட்டு போட்டுருவீங்களா? இப்ப எத்தனை கட்சிகள் புதுசா இத்தனை எல்லாரும் வந்தாங்க, அதே மாதிரி தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. நம்பி போட்டீங்களா ஓட்ட? என்ன பண்ணாங்க சொல்லுங்க? யார்? நான் நம்பி போட்டேன்னு சொல்லவே இல்ல. இப்ப போட்டுனே இருக்கீங்களா ஓட்டு? எப்படி இது டெலிக்கு போடுறாங்க? நீங்க எத்தனை கட்சிக்கு போட்டீங்க? எத்தனை தேர்தல ஓட்டு போட்டிருக்கீங்க? நான் ஓட்டு லிஸ்டே இல்ல, நான் போட்டவே இல்ல. இதான் முதல் டைம் நான் ஓட்டு போட போறேன். டிக்கெட் வைக்கிறதுக்காக தான் நான் போட போறேன். ஓட்டு ஐடி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? சரி, இப்ப ஓட்டு போட போறீங்க. நலத்திட்டங்கள் சொல்லிருக்காங்க, பாத்தீங்களா? இல்ல, என்ன திட்டங்கள் செய்ய போறோம்னு வெளியே விட்டுருக்காங்க. இந்த பக்கம் திட்டங்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நல்லதெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தாய்மாமன் தங்க திட்டம் வந்து 6 சிலிண்டர் வந்து ஒரு குடும்பத்துக்கு இலவசமா கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. விஜய் தான் சொல்லியிருக்காரு. இப்படி ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? அவங்க மாதிரி நானும் கடன் வாங்கி செஞ்சு போறோம். இப்ப வந்து ஸ்டாலின் என்ன பண்ணாரு? கடன் வாங்கி செஞ்சாரு. அதேதான் நாங்க பண்ண போறோம். என்ன போய் கடன் வாங்கி செய்யறதுக்கு நீங்க என்ன மாற்று? நீங்க மாற்று அரசியல் செய்யறேன்னு தான் முன் வச்சீங்க. நீங்க மாற்று அரசியல முன்னெடுக்கிறோம் தான் வந்தீங்க. இப்ப நீங்க அதே கடன் வாங்கி செய்யறதுக்கு ஒரே குட்டையில மட்டையை ஓடுறதுக்கு எதுக்கு நீங்க புதுசா வேற வந்திருக்கணும்? நல்லா கேட்டீங்க அக்கா, கை தட்டுங்க. சூப்பர். நீங்க